வணக்கம் நேயர்களே. முதலமைச்சரான பிறகு முதல் முறையாக இன்று கரூர் சென்றார் விஜய். இந்த பயணம் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஏன் தெரியுமா? தாவேகா தலைவராக கடந்த ஆண்டு கரூர் சென்றபோதுதான் ஒரு துயர சம்பவம் நடந்தது. கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தார்கள். தன்னை பார்க்க வந்து நெரிசலில் சிக்கி அத்தனை பேர் இறந்தது அவருக்குள் ஆறாத ரணமாக இருக்கிறது. அதனால இந்த பயணம் தனிப்பட்ட முறையிலும் அரசியல் ரீதியாகவும் கவனம் பெற்றது. சென்னையிலிருந்து காலை 9:30 மணிக்கு தனி விமானத்தில் அவர் திருச்சி சென்றார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக கரூர் வந்தார். கரூர் வெண்ணெய்மலை அடுத்துள்ள அட்லஸ் கலையரங்க மைதானத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. 5000 பேர் மட்டுமே இதில் கலந்துக்கிட்டாங்க. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி சரியாக 12 மணிக்கு தொடங்கியது. கருப்பு சட்டை கருப்பு பேண்ட் அணிந்து வந்தார் முதலமைச்சர். தமிழ்த்தாய் வாழ்த்துடன் அந்த நிகழ்ச்சியானது தொடங்கியது. இந்த நிகழ்ச்சிக்கு அவர் வரும்போது அண்மையில் அதிமுகவிலிருந்து தாவேகாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர்கள் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் சி. விஜயபாஸ்கர் ஆகியோர் அவரை வரவேற்றனர். மேடையில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் வெள்ளி வாள் பரிசளித்து முதலமைச்சர் விஜய் வரவேற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பேசும்போது எவ்வளவு பெரிய உயரத்துக்கு ஒருவர் போனாலும் சில வலிகளும் காயங்களும் மறக்க முடியாது. அந்த வகையில் என்னுடைய வாழ்க்கையிலும் அதிக வலி தந்தது கரூர் சம்பவம் அப்படின்னு குறிப்பிட்டார். அரியலூர்ல இருந்து பெரம்பலூருக்கு நாங்கள் போகும்போது அப்போ போலீஸ் அங்கே கட்டுக்கடங்காத கூட்டம் இருப்பதா எங்களுக்கு அலர்ட் கொடுத்தாங்க. அதனால் நாங்கள் திரும்ப போயிட்டோம். அதே போல நாமக்கல்ல இருந்து கரூருக்கு மக்கள் சந்திப்பு பயணம் போகும்போது கரூர் போலீஸ் ஏன் எங்களை அலர்ட் செய்யவில்லை? அப்போது இருந்த கரூர் போலீஸின் நாடகத்தை நம்பிவிட்டேன் என்று தன்னுடைய ஆதங்கத்தை விஜய் வெளிப்படுத்தினார். அந்த காட்சியை பார்க்கலாம். அரியலூர்ல அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணாங்க. சரிங்க, கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, லேட் ஆயிடுச்சு, வராதீங்க அப்படின்ட்டு. ஸோ வி ஹேட் நோ சாய்ஸ். போலீஸ் சொன்னால் நம்ம அதை ஒபே பண்ணி தானே ஆகணும். அதே நேரத்தில் பெரம்பலூர் மக்களோட அந்த சேஃப்டியும் மைண்டில் எடுத்துக்கிட்டு ஒரு மன வலியோடவே திரும்ப போயிட்டோம். அதுக்கப்புறம் பெரம்பலூர் தொகுதி மக்களுக்கு மன்னிப்பும் கேட்டோம். அதே மாதிரி நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. இல்லை சார், இங்கே எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதீங்க. அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். ஏதோ தப்பா இருக்கு, ஏதோ தப்பா தோணுது அப்படின்னு நினைச்சிட்டாலே they have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாம அந்த ஹைவேல இருந்த அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். அக்கா தம்பி தங்கை அப்படின்னு குடும்ப உறவுகள் போல இருந்தவர்களை நான் இழந்து தவித்த வேளையில் நான் ஓடி ஒளிந்து விட்டதாக ஏளனமாக பேசினார்கள். அது மட்டும் இல்லாமல் மக்களை காக்க வைத்து அரசியல் ஆதாயம் தேடுபவன் நான் அல்ல என்றும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசினார். என் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி குடும்ப உறவுகளை இழந்து அந்த வலியோட இருக்கிற என்ன நீங்க ஏளனமா பேசுறீங்களா? என் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இது ஏன், எதனால, அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஓடி ஒளிஞ்சிட்டான் வர சொல்றீங்களா? வாய் வாயின்னு முன்ன இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? மக்களே, நான் உங்களையே கேட்கிறேன். அன்னைக்கு அத்தனை கிரௌட் இருந்துச்சு, அந்த கிரௌடுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்களா? இந்த இடத்தை எடுத்துக்க சொல்லி நாங்க தான் சொன்னோம்னு ஒரு போலீஸ் ஆபீசர் பேட்டி கொடுக்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? இவ்வளோ வலி, இவ்வளோ காயங்கள் கொடுத்துட்டு பழியை தூக்கி நம்ம மேல போட்டுட்டு அதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறீங்களேயா? இதுல வாய் கூசாம சட்டசபையில ஸ்டாலின் சார் நம்ம மேல திருப்பி விட்டு அங்க ஒரு அரசியல் செய்யறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? நமக்காக வந்திருக்கிற மக்களை காக்க வைக்கிறதுக்கு நாம் ஒன்னும் ஆதாயம் தேடுற அரசியல்வாதி எல்லாம் கிடையாது. மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய்.
இப்படி தனக்கு வலியையும் வேதனையும் தந்தவர்களுக்கு மக்களாகிய நீங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க. ஆனால் அது பத்தாது, காலாகாலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தர பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு விஜய் கேட்டுக்கொண்டார். நம்ம எல்லாருக்குமே இத்தனை வலிகள் காயங்கள் கொடுத்தவங்களுக்கு இந்த 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க. ஆனா அது மட்டுமே பத்தாது மக்களே, அது மட்டுமே பத்தாது. காலகாலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படிலாம் பண்ணா நான் மக்களை விட்டு ஓடிடுவேன் நினைப்பா? யார் என்ன ஓடினாலும் நான் மக்களை விட்டு எல்லாம் ஓட மாட்டேன். அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். புதிதாக பொறுப்பேற்ற தாவேக அரசின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அண்மையில் நடந்து முடிந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போது சட்டப்பேரவை நடந்த நிகழ்வுகள் சிலவற்றையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சுட்டிக்காட்டினார். குறிப்பா சட்டப்பேரவையில் பார்ட்டி ஃபண்ட் பற்றி தான் பேசிய போது எழுந்து ஓடுறாங்க, ஏன் அப்படி எழுந்து போறாங்க, குற்றமுள்ள நெஞ்சுதானே குரு இருக்கும் அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்டினார். சட்டசபையில் பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க, அப்படி என்ன நம்ம சொல்லிவிட்டோம். அதான் அந்த குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். நிறைய தேர்தல் வாக்குறுதிகளை தாவேகா கொடுத்திருக்குது. அந்த வகையில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் அண்ணா பிறந்த நாளில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் தொடங்கி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் ரியல் தாய்மாமன் அல்ல, அந்த வகையில் நான் ரியல் தாய்மாமன் என்றும் கூறினார். வரப்போற அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள்ல உங்க அண்ணனுடைய அரசுல தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்படும். இதெல்லாம் கேட்டாங்களே, வாக்குறுதி கொடுத்தீங்களே, என்னாச்சு என்னாச்சுன்னு. இந்த தீய சக்தி மாதிரி ரியல் தாய் மாமன்லாம் கிடையாது, ரியல் தாய் மாமன். எப்படி ரியல் தாய் மாமன். அரசியல் பேச தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கெடுத்தாலும் இதை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பேசுனா எழுந்து ஓடுறாங்க. 5 நிமிடம் பேசியதற்கே கொளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னார் முதலமைச்சர் விஜய். அதனால் டாக்லெஸ் ஒர்க் மோர் மோடு தான் எங்களுடைய பாலிசி அப்படின்னு சொன்னார். பேசிருக்கும் போது எந்திச்சு ஓடிடுறாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேல பேசினா மொத்தமா முடிஞ்சிடும், பாத்துக்கங்க. நாம அரசியல் பேசினா விஜயெல்லாம் அரசியல் பேசலாமா அப்படிங்கிறது. சரிப்பா, நமக்கு எதுக்கு ஒம்பு, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், எதுக்கு அவங்கள பத்தி பேசிக்கிட்டு அப்படின்னு இருந்தா விஜய்க்கு அரசியலே பேச தெரில அப்படிங்கிறது. இப்படியே மாறி மாறி நம்ம ஸ்டேட்டோட உரிமையை எங்க நிலைநிறுத்தணுமோ அதுக்காக வேலை பார்க்கறது மட்டும்தான் முக்கியம். சும்மா சவால் விட்டுக்கிட்டு சீண்டி பார், நான் யார் தெரியுமா, தொட்டு பார், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. சும்மா பேசி பேசி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு யார் மேலே அது பழிய தூக்கி போட்டுட்டு அப்புறம் மக்களை அம்போன்னு தெருவில் விட்டுட்டு இப்படிதான் ஒரு அரசியல் பண்ணணும்னா அந்த அரசியல் நமக்கு தேவையும் இல்லை, அதை நம்ம செய்யவும் போறதில்லை. டாக்லெஸ் ஒர்க் மோர் மோடு தான், அதுதான் நம்ம பாலிசியே. கரூர்ல நடந்தது மாதிரியான ஒரு அரசியல் சதி இனி எந்த காலத்திலையும் நடக்கக்கூடாது. இந்த அரசியல் சூழ்ச்சியை இனி வரக்கூடிய தலைமுறையினரும் தெரிஞ்சுக்கணும். அதனால கரூர்ல தாவேகா சார்பில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் என்ற ஒரு முக்கிய அறிவிப்பையும் முதலமைச்சர் விஜய் வெளியிட்டார். நமக்கு எதிராக நடந்த சதிய சூழ்ச்சிய இனி வர்ற ஜெனரேஷனும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. அதுக்காகவே இனி ஒரு அரசியல் சதிய அரசியல் சூழ்ச்சிய யாரும் யோசிக்கவே கூடாதுன்றதுக்காகவே கரூர்ல ஒரு நினைவு சின்னத்தை நம்ம டிவிகே சார்பா அமைக்கப்படும் அப்படின்றத அறிவிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில குதிரை பேரம் பற்றிய தன்னுடைய கருத்தையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூறினார். அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை மறைமுகமாக விமர்சித்து திரைப்பட பாடல் ஒன்றையும் பாடினார். ஓட்டுக்கு காசு கொடுக்கிற அந்த கலாச்சாரத்தை, அந்த கல்ச்சரை அடிச்சு நொறுக்கி இருக்கிறோம். எலெக்ஷன்லயே அப்படி வேலை பார்த்த நமக்கு எதுக்கு இந்த குதிரை கழுத ஒட்டக பேரெல்லாம்? மக்களின் பக்கம் அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்கு இந்த பேரெல்லாம்? இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு
இந்த கொள்ளையை அடிச்சதுனால தான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஃபாரின் ஸ்டாலின் சார் நினைச்சிட போறீங்க, அவர் இல்ல. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒண்ணு உண்டு. அவர் கிடையாது, இவர் வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. இன்னும் தோண்ட தோண்ட எத்தனை பேர் மாட்ட போறாங்களோ தெரியல. சில தொகுதிகளுக்கு வரக்கூடிய இடைத்தேர்தலில் திமுகவை வெளுத்து விடுங்க அப்படின்னு மக்களிடம் விஜய் கேட்டுக்கொண்டார். இந்த டிவிகே கட்சியோட தலைவரை எதிர்க்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா உங்க பொழப்புல மண்ணள்ளி போட்டான். என்ன இந்த ஊழல் லஞ்சம்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி உங்க அரசியலையும் ஒரு தெருமுனைக்கு கொண்டாந்து விட்டான். மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. ஸோ இந்த விஜயை எதிர்க்கிறதுல ஒரு அரசியல் நியாயம் இருக்குது, அது புரிஞ்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த விஜய மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு ஒரு தீர்ப்பை கொடுத்து மக்களுக்காக வேலை செய்யறதுக்காக முதலமைச்சரா உட்கார வச்சிருக்கிறாங்க. என்னமோ இன்னமும் நீங்க தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி விஜய் கரூருக்கெல்லாம் போகக்கூடாது, விஜய் இங்க போகக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு எனக்கு புரியலையே. ஆட்சியில் இருக்கும் போது தான் இவ்வளவு கட்டுப்பாடெல்லாம் போட்டீங்க, எஸ்ஓபிஸ் எல்லாம் போட்டீங்க, ஸ்டாலின் சார் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்லாம் போட்டீங்க. இப்பவும் அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன சார் நியாயம்? இல்ல நான் தெரியாம தான் கேட்கறேன். இன்னும் கனவுலயே இருக்கிறீங்களா? முதல்ல முழிச்சு வாங்க, ரியாலிட்டிக்கு வாங்க. உங்க ஆட்சியெல்லாம் வீட்டுக்கு போய் டிவிக்கேன்னு ஒரு ஆட்சி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த தீய சக்தி திருத்தவும் முடியாது, அவங்களா திருந்துவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்க போறதில்ல. அதனால வரப்போற இடைத்தேர்தல மக்களே இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க. இவ்வாறாக கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில முதலமைச்சர் விஜயின் பேச்சில் அனல் பறந்தது, அரசியல் அனல் பறந்தது. அதுக்கப்புறம் திருக்காம்புலியூர்ல இருந்து கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரைக்கும் திறந்தவெளி வாகனத்தில் 10 கிலோமீட்டர் தூரம் முதலமைச்சர் விஜய் ரோட் ஷோ சென்றார். சாலையில் ஆங்காங்கே திரண்டு நின்றிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முதலமைச்சர் விஜய் வாகனத்தின் மேல பூக்களை தூவி உற்சாகமாக வரவேற்றாங்க, ஆரவாரம் செஞ்சாங்க. அந்த காட்சிகளையும் பாருங்க. இப்படியாக மக்களின் ஆரவாரத்திற்கும் வரவேற்புக்கும் மத்தியில் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தடைந்த முதலமைச்சர் விஜய் அங்கு நடந்த அரசு நிகழ்ச்சியில் கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த 31 பேருக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்த 31 பேருக்கும் பள்ளிக்கல்வித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, காவல்துறையில் இளநிலை உதவியாளர், அலுவலக உதவியாளர் போன்ற பணிகள் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஒரு பெண்ணுக்கு 10 லட்சம் ரூபாய் கருணை தொகையை முதலமைச்சர் வழங்கினார். இப்படியாக முதலமைச்சரின் கரூர் மக்கள் சந்திப்பு பயணம் நிறைவடைந்தது.